السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وإنك لعلى خلق عظيم. صدق الله المولانا العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم: المرء مع من أحب، أو كما قال عليه الصلاة والسلام. அழகிலா அருளும் அளவிலா அன்பும் இலகுமோர் இறையின் இனிய வேர் போற்றி, ஆளும் இறையவனின் அருள்மிகு தூவ நாளும் வாழும் நம்மிய நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நல் ஆசிகள் சூழ இஹமெங்கும் வாழும் இறை நேசனின் வாக்களோடு இந்த சிறப்புமிகு மீலாது சீரத்துன் நபி சமய நல்லிணக்க விழா நானிலத்தின் நன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூல் அறிமுக நிகழ்ச்சி. இந்த இரு நிகழ்வுகளும் நடைபெறுகின்ற இந்த ஊரை பற்றியும் இதற்கான ஒரு பழமையான மிக சிறந்த வரலாற்றை தாங்கியது ஒரு பூமிதான் இந்த பரங்கிப்பேட்டை என்ற இந்த ஊர். பல்குடியின் பரநோங்கி நலம் சார்ந்து புகழ் பரப்பும் பரங்கிப்பேட்டை இந்த ஊர். இந்த ஊருக்கு கிட்டத்தட்ட நான் இந்த ஊரினுடைய வரலாற்றிலே பார்த்தபோது 21 பெயர்கள் இந்த ஊருக்கு சொல்லப்பட்டது. அதிலே இஸ்லாமிய பெயர் தாங்கிய ஊர்களும் சகோதர சமயம் சார்ந்த அந்த பெயர்களும் எல்லாம் கலந்து இந்த ஊர் ஒரு முதுபெரும் ஒரு வரலாற்றை தாங்கியது ஊர். அதிலும் குறிப்பாய் இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மீராப்பள்ளி கிட்டத்தட்ட 363 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. மாமன்னர் அவுரங்கசீப் அவர்களுடைய தளபதியா சங்கைக்குரிய சுல்பிகார் கான் அவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட மஸ்ஜிது தான் இந்த மீராப்பள்ளி ஜாமியா மஸ்ஜித். ஒரு மிகப்பெரிய ஒரு பழமை வாய்ந்த ஒரு வரலாற்றை தாங்கி நிற்கின்ற சமயம் சார்ந்த பண்பாடு, கலை, கலாச்சாரம், சமய நல்லிணக்கம், சமயம் சார்ந்த ஞானங்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய பேரிலேயே தாங்கி நிற்கின்ற ஒரு ஊராய் இந்த ஊர் பார்க்கப்படுகிறது. ஒரு இஸ்லாமிய சமூகம் சார்ந்த பெயர்கள் இருந்தாலும் கூட இதிலே சகோதர சமயத்தினருடைய அர்ப்பணிப்பும் இருக்கின்றது. என்றைக்கும் பரங்கிப்பேட்டை போர்ட் நோவா மஹமூது பந்தர் என்ற இந்த ஊர் எல்லா வகையிலும் சமய நல்லிணக்கத்தை எல்லா காலங்களிலும் குறிப்பாய் இந்திய மக்களோடு நிறுத்திக் கொள்ளாமல் ஐரோப்பியர்களுக்கும் சரி, பிரெஞ்சுக்காரர்களுக்கும் சரி, எல்லோருக்குமே சரி இந்த ஊர் ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாய் இருந்தது என்பதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னதாக மீராப்பள்ளியினுடைய அந்த கல் கட்டில பார்த்த செய்தி இது.
அருமையானவர்களே, இரண்டு நிகழ்வுகள். உலகத்தின் எல்லா விற்பர் வேலைகளும் நான் மேல் ஓதி காட்டிய வசனத்தை, நாயகமே நீங்கள் அகிலத்தின் முன்மாதிரி, நீங்கள் அகிலத்தின் முன்மாதிரி என்றுதான் போதித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஒரு வார்த்தையையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். அகிலத்தின் முன்மாதிரி மட்டுமல்ல, இப்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அகிலத்தின் நன்மாதிரியும் அவர்கள்தான் என்பதை அறிமுகம் செய்வதற்காகத்தான் இந்த நூல். அந்த நூல்ல ஒரு ஆரம்பத்தை படிக்கும் பொழுதே ரொம்ப நேரம் பேசி வந்தாங்க. மரியாதைக்குரிய சகோதரர் அதுல ஹுசைனுல் ஆபிதீன் ரஹீமா பரிஃபா என்றவர் அது கருத்துரை எழுதியிருந்தாங்க. அந்த கருத்தை பேசினாவே முடிச்சிடலாம். அருமையா எழுதிருக்கீங்க. அல்லாஹ் ஒரு பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த நூலினுடைய மூல ஆசிரியர் அவர்களுக்கும் அதை நூலாக நூல் வடிவிலே ஒரு சிறந்த ஒரு பதிப்பாக அதன் கையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிற அத்தனை மக்களும் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அல்லாஹ் அவர்களை பொருத்திக் கொள்வானாக என்று இந்த நன்னேரத்தில் அவர்களுக்காக துஆ செய்கின்றோம். அருமையான பெருமக்களே, காலத்தின் அருமை கருதி தஸ்கிரத்துல் அவுலியா என்ற ஒரு நூலின் ஆசிரியர் அந்த நூலினுடைய இறுதியிலே எழுதுகின்றார். பகலோ நீண்டு விட்டது, அதன் இரு ஓரங்களில் இருளும் கவி கொள்கிறது. ஆனால் நான் எழுதிய இந்த கதை முடியவில்லை. இது காலத்தின் குற்றம் அன்று. என் கதை நீளமாக இருக்கிறது சொல்லி முடிக்கிறார். அது போன்றுதான் நாயகத்தை பற்றி பேசப்படுகின்ற, எழுதப்படுகின்ற, வெகுஜன மக்களிடத்திலே எடுத்து சொல்லுகின்ற எல்லாம் அது முற்று பெறாத ஒரு காரியமாகத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுகின்றார். ஒரு மனிதனை பேசிக்கொண்டே இருக்கலாம், ஒரு மனிதனுடைய வாழ்வியலை எழுதி கொண்டே இருக்கலாம், ஒரு மனிதனுடைய பெயரை நம்முடைய பிள்ளைகளுக்கு சுட்டி பரவசமடையலாம். எல்லாவற்றுக்கும் நாம் தயாராக இருக்கின்றோம். இந்த ஒரு களத்தை அமைத்து இதன் மூலமாய் தோடுவிடாமல் இதை ஒரு மிக சிறந்த அழைப்பு பணியாக, மிக சிறந்த ஒரு தாவா பணியாக இது போன்ற மீளாதுகள் மூலமாய் நாயகத்தினுடைய வாழ்வியலையும், வாழ்வியல் நெறிகளையும், கொள்கை கோட்பாடுகளையும், சமயம் சார்ந்த எல்லோரிடத்திலும், சமயத்திற்கு அப்பாற்பட்ட எதிராக இருக்கிற எல்லோரிடத்திலும் கொண்டு செல்கின்ற ஒரு வாய்ப்பாக நாம் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். அதற்கான ஒரு களம் தான் இந்த களம் என்பதை தலைமையாக சொல்லி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த நிகழ்விலே பங்கேற்க இருக்கின்ற அனைவர்களுக்கும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எல்லோருக்கும் அல்லாஹ் அவனுடைய முழுமையான ரஹ்மத்தை தருவானாக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில வாழும் காலமெல்லாம் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியலை நம்முடைய வாழ்வியலாக எல்லா நிலைகளிலும் நாயகத்தின் முழுமையாக பின்பற்றி அல்லாஹ்வின் அன்பையும் எபாவையும் பெற்ற மேன்மக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. சொன்னார்கள் அல்லவா, அந்த சுத்த பரிபூரண சுபவாரி தண்ணீரோர் சொட்டாயின் சொட்டவே நல்லவர்கள் நல்லவர்கள் சொல்லி குணமுடி மத்தான் அப்பா சொன்னார்கள் அல்லவா, அந்த அல்லாஹ்வுடைய எபாவை பெற்ற மேன்மக்களாக நாம் ஆகுவோமாக. அல்லாஹ் நமக்கு எல்லா வகையிலும் கிருபை செய்வானாக. அல்லாஹ்வின் தக்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.